ஹாய், திஸ் இஸ் கிரியேட்டிவ் கோட். இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் அரேயை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அரேங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். இதை வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், அரேனா என்ன? அரேங்கிறது ஒரு ஸ்பெஷல் வேரியபிள். வேரியபிள்னா என்ன? நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர் பேர் தான் வேரியபிள். அண்ட் அரே எதுக்கு நம்ம ஸ்பெஷல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோன்னா, வேரியபிளில் நம்மளால் சிங்கிள் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்பெஷல் வேரியபிளான அரேயில் நம்மளால் மோர் தென் ஒன் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதனால தான் இதை ஸ்பெஷல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆப்ஜெக்ட் மாதிரியே அரேலையும் நம்மளால் மல்டிபிள் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியலன்னா, நான் ஆல்ரெடி அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட்டை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் எப்போலாம் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறேனோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அண்ட் இப்போது ஆப்ஜெக்ட் மாதிரியே அரேவும் மல்டிபிள் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுது. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? அதை பற்றி இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் எதுக்கு நான் அரே யூஸ் பண்ணோம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்தியாவில் இருக்கிற மொத்த பைக் லிஸ்ட்டையும் வந்து நம்ம வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுறதா வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு பைக் நேமுக்குமே ஒவ்வொரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த பைக் வேல்யூ வந்து அசைன் பண்ணுவேன். இந்த எக்ஸாம்பிளில் இருக்க மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், பைக் 1ல் வந்து ஒரு பைக்கோட நேம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் பைக் 2ல் இன்னொரு பைக்கோட நேம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் பைக் 3ல் இன்னொரு பைக்கோட நேம். இந்த மாதிரி ஒவ்வொரு பைக்குமே வந்து நான் ஒவ்வொரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதில் நான் ஒரு அரேயை கிரியேட் பண்ணேன்னா என்னால் மொத்த பைக் லிஸ்ட்டுமே வந்து சிங்கிள் வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிள் மாதிரி. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பைக்ஸ் அப்படின்ற வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்னோட மொத்த பைக் லிஸ்ட்டையும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேசஸில் நமக்கு அரே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த அரே வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதுதான் ஜாவாஸ்கிரிப்டோட அரே சின்டாக்ஸ். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நமக்கு தேவைப்படுற வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கமா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரெண்டு வேல்யூ வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். இதுதான் அரே சின்டாக்ஸ். ஜாவாஸ்கிரிப்டில் அரே வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு கன்சோலில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அரே இது வந்து ஒரு எம்டி அரே. அதனால தான் இதோட லென்த் வந்து 0ல் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு வேல்யூமே இதுக்குள்ளே இல்லை. அதே நான் இந்த ஏஆர்ஆர் அப்படின்ற அரே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 வேல்யூ இருக்குதுன்னு இதில் காட்டுது. அண்ட் இதை வந்து நான் கொலாப்ஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக அரேயில் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, அரேவோட இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் 3 வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஏ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் 0லேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வேல்யூ நீங்கள் ஆக்சஸ் பண்ணோன்னா இது வந்து இந்த ஏ வேல்யூ வந்து அரேயோடைய 0 இண்டெக்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் 1 வந்து கால் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற பி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அரேவோட இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இப்போது அரேக்குள்ளே ஒரே ஒரு டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி இருக்கிற வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணணுமாங்கலாம் கிடையாது. நம்ம எந்த டேட்டா டைப் இருக்கிற வேல்யூவுமே ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்ட்ரிங் தான் ஸ்டோர் பண்ணணும்னு இல்லை, நம்பர் வேல்யூவும் ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா பூலியன் வேல்யூவும் ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா நம்ம அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் என்ன தான் நம்மளால் அரேக்குள்ளே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் பேஸ் பண்ணி வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண முடிஞ்சாலும், நம்ம வந்து ஒரு அரே க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த அரே வந்து நமக்கு எந்த விதமான வேல்யூ வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் இந்த அரே வந்து எனக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரிங் வேல்யூ தான் கொடுக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்க உங்கள் கோடை. பட் சம்டைம்ஸ் அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டே ஒரு அரே க்ரியேட் பண்ண போகிறோன்னா அந்த அரே வந்து கன்ஃபார்மாக இந்த வேல்யூ தான் எனக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஸ்ட்ரிங் ஏஆர்ஆர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்குள்ளே வர அரே எல்லாமே வந்து எனக்கு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் தான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு செப்பரேட் அரே க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து வெறும் ஸ்ட்ரிங் வேல்யூ தான் இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஒரு நம்பர் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அது ஒரு தனி அரேயில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ எல்லாமே வந்து நான் நம்பரில் வந்து கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகும்னா, இந்த அரே வேல்யூஸ் எல்லாமே வந்து யூனிக்காக ஒரே டேட்டா டைப்பில் தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நான் கோட் ரன் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு எரருமே வராது. ஸோ அரே எப்போவுமே க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரேண்டமாக எல்லா டேட்டா டைப்பும் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஏன்னா இது சில நேரம் உங்கள் கோடில் வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதில் இந்த அரே ஃபுல்லாகவே வந்து ஒரே ஒரு டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. பட் நம்ம அரேயால் எல்லா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வேல்யூவும் ஸ்டோர் பண்ண முடியும்.
பட் நமக்கு எரர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அண்ட் இப்போது ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி அரே கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரே வந்து நம்ம 2 டைப்பாக கிரியேட் பண்ண முடியும் ஜாவாஸ்கிரிப்டில். ஒன்று வந்து நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த அரே லிட்ரல். நான் 2 வேலையும் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் நம்ம வந்து அரே லிட்ரல் யூஸ் பண்ணுறது தான் ஈஸியஸ்ட் வே. ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து பண்ணுறது. ஃபஸ்ட்டு நான் வந்து நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கான்ஸ்ட் ARR ஈக்குவல் டு நியூ. நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம்? அரே. ஸோ அரே. இப்போது இந்த ARR அப்படின்ற வேரியபிள் வந்து ஒரு அரே. நம்ம கன்சோலில் வந்து இதை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேன்னு காட்டுது. இந்த மாதிரி நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம அரே வந்து கிரியேட் பண்ணலாம். இல்லைனா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த அரே லிட்ரல் யூஸ் பண்ணியும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். சிம்பிளாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். அண்ட் இதே நம்ம இப்போ கன்சோலில் பார்க்கலாம். அண்ட் இதுவுமே வந்து ஒரு அரே. அண்ட் நீங்கள் அரே கிரியேட் பண்ணணும்னா இந்த 2 வழியில் நமக்கு இந்த அரே லிட்ரல் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியஸ்ட் வே. பட் நான் எதுக்கு இந்த நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி அரே கிரியேட் பண்ணி காமிச்சேன்னா, இந்த மாதிரியும் நம்மளால் அரே வந்து கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சாம்பிள் வந்து கிரியேட் பண்ணேன். பட் சிம்பிளஸ்ட் வே என்னென்னா இந்த அரே லிட்ரல் யூஸ் பண்ணி அரே கிரியேட் பண்ணுறது தான். அண்ட் நம்ம அரே கிரியேட் பண்ணுறோன்னா அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக கிரியேட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அரே வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அரேக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வச்சுருக்கேன். இந்த வேல்யூவை வந்து நான் நம்பர் வேல்யூவாக சேஞ்ச் பண்ணலாம். இல்லைனா ஏவே வந்து நான் பின்ட்டு சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூ வேணால் சேஞ்ச் ஆகும். பட் அரே வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் நம்ம கான்ஸ்ட்டில் கொடுக்கறது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். அண்ட் இப்போ நம்ம அரே எலிமெண்ட்டை, அதாவது அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு இந்த பி எலிமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா நான் சிம்பிளாக அரே நேம் என்ன, ARR ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். அண்ட் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம ஆக்சஸ் பண்ண போகிற எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து கொடுக்கணும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரேக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0. ஏவோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0, பியோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1. ஸோ நான் இங்கே 1ன்னு கொடுத்தேன்னா அந்த எலமெண்ட்டை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இதை வந்து நம்ம கன்சோலில் பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பீயிங் டிஸ்பிளே ஆகுது. நம்மளால் அந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ, அரேயில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா அரே ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ என்னால் ஏ ஆக்சஸ் பண்ண முடியுது. அண்ட் அதே மாதிரி சி எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும்னா அரே ஆஃப் 2. இப்போ பார்த்தீங்கன்னா சி வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி அரேயோட நேம் கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த அரே எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து நம்மளால் அந்த அரே எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ எப்படி அரே எலமெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த அரேக்குள்ளே இருக்கிற சி எலமெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா அரேயோட நேம் ARR, அந்த சி எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு தெரியும் 2 ஈக்குவல் டு நம்ம சேஞ்ச் பண்ண போகிற வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சின்னு இருக்கிறத நான் இன்னு சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் இப்போது இந்த அரே வந்து கன்சோல் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூ வந்து ஏ, செகண்ட் வேல்யூ பி அண்ட் தேர்ட் வேல்யூ வந்து இன்ட்டு டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி நம்மளால் அரே எலமெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சிம்பிளாக நம்ம எப்படி அரேயை வந்து ஆக்சஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து ஆக்சஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு நம்ம நியூவாக அசைன் பண்ணுற வேல்யூ. அண்ட் இப்போ நீங்கள் மொத்த அரே எலமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணணும்னா சிம்பிளாக வேரியபிள் நேம் வந்து கொடுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த அரே எலமெண்ட்டும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அண்ட் இதை தான் நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் டீப்பாக வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிறது தான் அரே. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்லேருந்து அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் அண்ட் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எண்ட் ஆகுது, இது வரைக்கும் வந்து அரே. அண்ட் இந்த அரேவை நம்ம ARR அப்படின்ற ஒரு கான்ஸ்ட் வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மொத்த அரே எலமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த வேரியபிள் நேம் வந்து நீங்கள் கால் பண்ணணும். அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் இருக்கிறது தான் அரே. அண்ட் அந்த அரேயை நம்ம ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம்.
ஸோ நம்ம மொத்த அரேயும் ஆக்சஸ் பண்ணோம்னா அந்த வேரியபிள் நேம் வந்து கால் பண்ணால் நம்மளால் அந்த அரே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் பேசிக்காக ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு அரேக்குமே வந்து செப்பரேட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது arr.length. ஸோ இந்த லென்த்துங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அரேயோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போது லென்த் என்ன பண்ணோம்னா எத்தனை எலமெண்ட் வந்து அரேக்குள்ளே இருக்குது அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இங்கே வந்து 3 வேல்யூ இருக்கிறதால இங்கே வந்து 3 டிஸ்பிளே இருக்குது. அண்ட் அதே மாதிரி மெத்தட்ஸும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். arr டாட் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிற மெத்தட் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஷார்ட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போது நம்மளோட அரே வேல்யூ BCA, ஆனால் இங்கே வந்து இது டிஸ்பிளே ஆகிருக்காது ABC. ஸோ இது வந்து நம்ம அரே எலிமெண்ட் வந்து ஷார்ட் பண்ணுது. இப்போ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து ஷார்ட் பண்ணி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் ஒவ்வொரு அரேக்குமே வந்து செப்பரேட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் செப்பரேட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம அரேக்கு செப்பரேட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்க அரேக்குள்ளே இன்னொரு அரே எலிமெண்ட்டை வந்து புதுசாக ஆட் பண்ணணும்னா புஷ் மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அரேயோட நேம் என்னென்னா arr டாட் வச்சிங்கன்னா மெத்தட்ஸில் புஷ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் அரேக்குள்ளே ஒரு புது எலிமெண்ட் வந்து ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் டின்னு கொடுக்குறேன். அண்ட் இப்போ நம்ம அரே வந்து கன்சோல் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 வேல்யூ இருக்குது, நம்ம ஆட் பண்ண டியும் வந்து ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களால் அரேக்குள்ளே ஒரு புது எலிமெண்ட்டையும் வந்து ஆட் பண்ண முடியும். இது வந்து பேசிக் தான். நம்ம அரேயில் இருக்கிற நிறைய மெத்தட்ஸை வந்து செப்பரேட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இன்னும் அட்வான்ஸ்டாக நம்ம அரே வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பற்றி நான் செப்பரேட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் ஒரு அரேக்குள்ளே புதுசாக ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணோன்னா புஷ் மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அரேக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் அரேவும் ஆப்ஜெக்ட் மாதிரி மல்டிபிள் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ நம்ம அரேக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நான் 3 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, இதுலேயும் வந்து நான் 3 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பட் ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா அரே வந்து நம்பர்டு இண்டெக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுது அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நேம்டு இண்டெக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம அரேயில் வந்து ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணோம்னா அந்த அரேயில் இருக்கிற எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் அந்த வேல்யூவை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஆப்ஜெக்டில் இருக்கிற நேம், அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற நேம் அண்ட் வேல்யூவில் நேம் வேல்யூ யூஸ் பண்ணி தான் அந்த வேல்யூ வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து நம்பர்டு இண்டெக்ஸ் அண்ட் நேம்டு இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அரேயில் இருக்கிற பி எலமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நான் கொடுக்கணும். அண்ட் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஒரு நம்பர் 1. அண்ட் அதே மாதிரி ஆப்ஜெக்டில் வந்து நான் இப்போ இந்த நேமை ஆக்சஸ் பண்ணோன்னா அந்த நேம் வேல்யூ வந்து நான் கொடுக்கணும். ஆப்ஜெக்ட் டாட் நேம் என்னது நேம். இப்போ இதை வந்து நம்ம கன்சோலில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரேயில் இருக்கிற பி எலிமெண்ட்டையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது, அதே மாதிரி ஆப்ஜெக்டில் இருக்கிற நேம் வேல்யூவும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அரேயில் வந்து நம்ம நம்பர்டு இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், ஆப்ஜெக்டில் வந்து நேம்டு இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஏஜை ஆக்சஸ் பண்ணேன்னா ஆப்ஜெக்ட் டாட் ஏஜ். இந்த மாதிரி நான் நேமை கொடுத்து ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணுவேன். அதே நான் அரேயில் இருக்கிற வேறு வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணோன்னா நம்பர் வேல்யூ கொடுத்து நான் அதை வந்து ஆக்சஸ் பண்ணுவேன். இதுதான் அரேக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு வந்து மல்டிபிள் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன், ஆனால் நான் ஆக்சஸ் பண்ணுறது வந்து நம்பர்டு பேஸ்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து அரே வந்து யூஸ் பண்ணலாம். இதே நான் மல்டிபிள் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறேன், ஆனால் ஒவ்வொரு வேல்யூமே வந்து நான் நேம் பேஸ்டாக வந்து ஆக்சஸ் பண்ணணும், அப்போ தான் எனக்கு வந்து புரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் ஆப்ஜெக்ட்டுக்கும் அரேக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா ஆப்ஜெக்ட் வந்து நேம் பேஸ்ட், அரே வந்து நம்பர் பேஸ்ட் இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணுது. வேரியபிளோட டேட்டா டைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டைப் ஆஃப் எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் என்னோட எக்ஸ் வேரியபிளோட டேட்டா டைப் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி இப்போ நம்ம அரேயை வந்து செக் பண்ணலாம்.
அரே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள் எல்லாமே ஆப்ஜெக்ட். அரே வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் வேரியபிள். அதனால் இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வந்து கன்சிடர்ட் ஆகுது. ஸோ நீங்கள் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து செக் பண்ண முடியாது. அதுக்கு பதில் நீங்கள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் வந்து யூஸ் பண்ணலாம். ஏஆர்ஆர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அரே. இப்போது இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் நமக்கு வந்து ஒரு பூலியன் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணோம். நம்மளோட அரே ஏஆர்ஆர்ங்கிற வேரியபிள் வந்து அரே தானா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூங் டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் டைப் ஆஃப் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி அரேயோட டேட்டா டைப்பை பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்ஜெக்ட்டுன்னு தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பதில் நீங்கள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் அரே பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணணும்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.